பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் தருகிறோம். தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் யாவரும் உட்காருவோம். உட்காரும்போது தயவு செய்து செல்ஃபோன்களை நீங்கள் சைலண்டில் போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். நம்ம தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறோம். இங்கே இடையூறுகள் இல்லாமல், அடிக்கடி வெளியில் எழுந்து போகாமல் நீங்கள் தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணி இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய திருவிருந்து ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய நன்மையை நீ அசட்டை செய்யாதே, அதுதான் நம்ம தலைப்பு. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையிலும் நம்ம தியானிக்கிறோம். டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் குட்னஸ். தேவனுடைய நன்மையை அசட்டை செய்யாதே. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவரிடத்தில் எந்த ஒரு குறையும், எந்த ஒரு மாசும் அற்றவர் நம்முடைய தேவன். அவர் பரிசுத்த தேவன், நீதியுள்ள தேவன், நல்ல தேவன். அவர் நல்ல தேவன். இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. அவருடைய நம்மளை ஆண்டவர் உலகத்திலிருந்து வேறு விரித்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருப்பதனால ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மை சகித்து கொள்ளுகிறார். நம் பிள்ளைகளாக இருப்பதனால இந்த சகிப்புத்தன்மையை உலகத்துக்கும் ஆண்டவர் காண்பிக்கிறார், உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கும் காமிக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அவரை கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் பொறுமையாக இருக்கிறார். இன்னைக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு, ஏன் இவ்வளோ அநியாயம் நடக்குது, ஆண்டவர் ஏன் கேட்க மாட்டேன்றாரு, ஏன் ஆண்டவர் உடனே செயல்பட மாட்டேன்கிறார், ஏன் உடனே ஆண்டவர் அவர் உடனே நியாய தீர்ப்பு பண்ண மாட்டேன்றாருன்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு அவருடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு அவர் பொறுமையாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மேலே ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மிகுந்த அதிகமாய் நம்ம மேலே இருக்கிறது. அவருடைய கிருபை எப்பொழுதும் உள்ளது. இந்த புதிய மாதத்தில் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் சூழல்கள்லாம், நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்கள் சூழ்நிலைகள்லாம் நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். இன்றைக்கும் நன்மை செய்திருக்கிறார். நல்ல சுகத்தோடு இருக்கிறோம், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் நல்லா இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடாது. அது கிடையாது. அதுதான் அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் நல்லதானே இருக்குது, எல்லாம் கரெக்டாக போகுது அப்படின்றதுனால நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறியாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது வேதம் நமக்கு அதான் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருடைய பந்தி என்பது நம்ம கை கொள்ளக்கூடிய இந்த கர்த்தருடைய பந்தி ஆக்சுவலாக தினந்தோறும் நம்ம அதை நினைவு கூறணும். இங்கே மட்டும் இல்லைங்க, தினந்தோறும் ஒவ்வொரு முறையும் உங்கள் முன்னாடி உணவு வைக்கும் பொழுது, நீங்கள் தண்ணீர் வைக்கப்படும் போது எதை நினைக்கணும்னா அவரை நினைக்கணும். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஆகாரத்தை கொடுத்தீங்க, இந்த தண்ணீரை கொடுத்துருக்குறீங்க, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும், அதை ஆண்டவரை நினைக்கணும். இங்கே மட்டும் நினைக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து நன்மையை பெறும்போது ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ள இருதயம் மிக அவசியம். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து அறிவது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம பார்வைக்கு நம்ம கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்தும். தேவனுடைய வார்த்தை நம்மை கண்டிக்கும், கரெக்ஷன் பண்ணும். அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம ஒரு நாளும் போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய அந்த தயவை உணர்வதே கிடையாது. தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அந்த தயவை அவங்க உணர்வது கிடையாது. கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என் மீது.
என் மீது அவர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய கிருபையை நான் என்ன பண்ணுறேன், சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் எல்லாம் தானாக நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேன், தப்பு பண்ண என்ன ஆகுதுன்னா இருதயம் கெட்டு போயிட்டே இருக்கு. ஆண்டவரை துக்கப்படுத்தி வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறாரு, உங்களை சகிக்கிறாரு, உங்கள் மேலே பொறுமையாக இருக்கிறாரு, உங்கள் மேலே அன்பு காட்டுறாரு. நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு உத்தரவருளுகிறார், உங்களுக்கு நன்மையை தருகிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய அந்த தயவை, அவருடைய அந்த இரக்கத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, புறக்கணிக்க கூடாது. வாசிப்போம் ரோமர் 2:4. ரோமர் 2:4 இதில் தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அல்லது தேவ தயவு, நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய தயவு எதுக்கு, நான் குணப்படணும். தேவனுடைய தயவு, உனக்கு ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவு உன்னை உதவி செய்திருக்கிறார். நீ ஏக்கங்கள் அடையும் போது, நீ கலங்கும் போது, நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, உன் ஆக்கினைகளை அகற்றி உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் பர்ஃபெக்ட் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு பிளஸ்ஸிங்கும் வரும்போது ஆண்டவர் என் மேலே தயவாக இருக்கிறார், ஆண்டவர் என் மேல் இரக்கமாக இருக்கிறார், ஆண்டவர் என் மேல் கிருபையாக இருக்கிறார், நான் இன்னும் பரிசுத்தமாகணும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமாக இருக்கிற நான் பர்ஃபெக்ட் நினைச்சிடாத. நிற்கிற நீ விழாதபடி உன்னை குறித்து என்ன பண்ணு, எச்சரிக்கையாரு. இன்னும் நான் ஆண்டவருக்கு என்ன பிரியமாக வாழலாம், இன்னும் ஆண்டவரை நான் எப்படி கனப்படுத்தலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் நன்மையை பெறும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருதயம் தேவனை மறக்கிறது. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தியுங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு என்னை குணப்படும்படி என்ன பண்ணுகிறது, ஏவுகிறது. நான் குணப்படணும். என்னுடைய குணம், என்னுடைய சுபாவம், என்னுடைய எண்ணம். ஸோ தேவன் நம்ம மேல பொறுமையா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சோதனை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது, உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசிக்கணும் ஆண்டவரை. கர்த்தர் இந்த சூழ்நிலையில் என்ன வச்சிருக்கிறார்னா அது நன்மைக்கு தான். ஏதோ எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, எல்லா நேரங்களிலும் உள்ளது, எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ளது. தேவ தயவு என்னை குணப்படும்படி ஏவுகிறது. ஹல்லேலூயா. நான் இன்னும் பரிசுத்தமாகணும். இன்னும் எங்க என்னிடத்துல குறை இருக்கிறது, நான் எந்த இடத்துல ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஒரே நிலையிலிருந்து நான் ஓகேன்னு நினைச்சுங்கன்னா அதுக்காக இந்த பந்து இல்லை. இந்த பந்து என்ன, நம்மை நாமே நிதானித்தறிந்து. இங்கே வரும்போது தாழ்மை, இங்கே வரும்போது கர்த்தருக்கு முன்னால் நம்மை நாமே நிதானித்தறிவது. ஆண்டவரே, என் பாவங்கள், என் குறைவுகள், குற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் கேட்குறேன், என்ன மன்னித்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுடைய தயவு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தயவு. நான் இன்னும் உங்களுக்கு உண்மையாக நடக்கணும், எனக்கு கிருபை கொடுங்க, பலனை கொடுங்க. அப்படி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணுவது, வேண்டிக் கொள்வது. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், நிறைய பேர் அறியாமல் இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை அவனுக்கு கோச் கொடுக்குறார். அவனுக்கு ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷல் டெஸ்ட் வைக்கிறார், ஸ்பெஷலாக வர சொல்கிறார். ஸ்பெஷலாக அவனை ட்ரீட் பண்ணுறாருன்னா அவன் மேலே அவர் அக்கறையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அவனை உருவாக்குறதுக்கு அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் தண்டிக்கிறார்னா அவன் கெட்டு போகிறதுக்காக தண்டிக்கலை, அவனை கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் தண்டிக்கிறார். இந்த காலத்தில் தண்டனையே கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. டைமுக்கு போகணும், படித்ததை சொல்லணும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அடி விழும், பெரம்பில் அடிப்பாங்க. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்ணுறான், பகைக்கிறான். அப்போ அவங்க பாருங்க, ஒரு தகப்பனை போல இருந்து நம்மளை
சரியாய் நம்மளை நடத்துனாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல, அவன் பிரம்பினால் அடித்தால் சாகான். டிசிப்ளின் பண்ணாங்க. ஆண்டவர் கூட அப்படிதான் பரம்பை பயன்படுத்த சொன்னவர். அவர் கையிலையும் கோலும் தடியும் வச்சிருக்கிறாரு. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் அப்படின்னா இட் மேக்ஸ் மீ ரெஃப்ரெஷ், என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். அப்போ ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்கிறாரு. அநேக நேரங்களில் அவருடைய தயவு நம்ம என்ன பண்ணுகிறது, குணப்படும்படி என்ன பண்ணுகிறது, ஏவுகிறது. அப்போது நன்மையை பெறும்போது இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம்னா அவருடைய தயவு, அதை மறக்கவே கூடாது. இது ஒரு பாட்டுங்க. அடுத்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் இதை வாசித்துருவோம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. அப்போ ஆண்டவர் பாருங்க 2ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய தயவு உனக்கு நன்மை செய்யுது, உனக்கு எல்லாம் பண்ணுது. ஆனால் உனக்கு உன் மேலே ரொம்ப பொறுமையாக இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் லாங் சஃபரிங், ரொம்ப பொறுத்துக்கிறார், பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு. ஆனால் இது ரொம்ப நேரம் போகாது, அப்படியே போகாது, அப்படியே இது இருக்காது. ஏன்னா கோபாக்கினை நாள், நியாயத்தீர்ப்பின் நாள் என்று தேவன் ஒன்றை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் நிறைய பேர் பேசுறதில்லை. இன்னைக்கு கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய காரியம். எத்தனை தரமோ பண்ணியிருக்கிறோம். இங்கே யாராவது சொல்ல முடியுமா நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சங்கீதம் 78:38 ஞாபகங்களாக நம்ம வாசித்தோமே, எத்தனை தரமோ அவர்களுக்கு உதவி செய்தார். வாசிங்க 78:38, சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் எத்தனை தரம், அநேகம் தரம் விலக்கி விட்டார். உக்கிரம் முழுவதையும் எழுப்பல, கோபத்தை விலக்கி விட்டார். நன்றாக நம்ம மனசுல நம்ம சிந்திக்கணும். ஆனா கோபம் ஒரு நாள் வெளிப்படும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கோபாக்கினை நாளில் உனக்கு கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோபாக்கினையை குவித்து கொள்ளாத. நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்லா கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 எல்லாம் வாங்கிடுறது, ஹாப்பியாக போகிறது, ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் ஆனவுன்னா அது சரியாகவும் கட்டுறதில்லை, அப்படியே விட்டுறது. நீங்கள் 10,000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க, ஒரு நாள் வரும் ரிகவரி டேட்டுன்னு சொல்லுவான். அன்னைக்கு பில்லு பெருசாக அவன் கட்டலைன்னா, நீங்கள் கட்டலைன்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஏன்னா நிறைய உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடலாம், கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்பான். அந்த நாளில் பெருசாக பில் வரும். நான் இவ்வளோ தானே வாங்கினேன், இவ்வளோன்னா நீ ஒழுங்காக கட்டலை. இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையில, இன்றைக்கி ஒழுங்காக மாறிட்டா எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுருப்பார். இந்த ஒரு அளவு இருக்குது. கோபாக்கிற நாள், நியாயத்தீர்ப்பு நாள் நினச்சிடாத, கடைசி கால நியாயத்தீர்ப்பு அது இல்லை, இங்கேயே சரி கட்டப்படும். நிறைய பேருடைய பாவங்கள் இங்கேயே சரி கட்டப்படும். சில பேர் வாழ்க்கை ஃபுல்லாக அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆண்டருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள், பிளெஸிங் ஆண்டர் கொடுத்துட்டே இருப்பார். உண்மை உள்ள மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கிறவர், உண்மை உள்ள மனிதனுக்கு நன்மை செய்கிறவர். சில கதவெல்லாம் ஆண்டவர் திறப்பார். உங்களுக்கு ஆண்டருக்கு பிரியமாக நடக்க நடக்க சில கதவுகள் திறக்கப்படும், சில வழிகள் திறக்கப்படும். ஆனால் பிரியம் இல்லைன்னா சில டோரெல்லாம் கடவுள் மூடுவார். மூடும் போதாவது புரிஞ்சுக்கணும். சில பேர்லாம் கடின இருதயமாக இருப்பாங்க. இந்த கடின இருதயம் பாருங்க, அது ரொம்ப மோசமானது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தை வேலை செய்ய அவங்களுக்கு இருதயத்தை திறந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த கடின இருதயம் இருக்கு பாருங்க, அது பல சூழ்நிலைகளில் வெளிப்படும். சில பேருக்கு நிறைய வந்துட்டா இருதயம் என்ன ஆகிடும், ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும். நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்க அவங்க அது மேலே சாய்ந்து கொண்டு அதை பெருசாக நினச்சிங்கன்னு ஆண்டவரை மறந்துடுவாங்க. அதனால தான் ஜெபத்தில் நம்ம வழக்கமாக சொல்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு வேகமாக சொல்லிட்டு மறந்துட்டு ஓடுறோம் பாருங்க. அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. மறவாதே ஆனால் மறந்துடுவோம். சகல உபகாரங்களையும் மறவாதே, இது ஒன்று இருக்குது. இன்னொன்று, சில நேரங்களில் அவர் நம்மளை டிசிப்ளின் பண்ண சில இடங்களில் கொண்டு போவார்.
என்னன்னா உனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பார், பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பார், அவரை போல மாற்றுவதற்கு உங்களுக்கு சில சூழ்நிலைகளை கொண்டு போவார். அதான் இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற எல்லாமே அதில் இருக்கிறது. அப்போ கோபாக்கின நாள் என்றார். ஒரு நாள் வரும், அதுக்கு பெருசாக நீ விளைக்கிறையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ உனக்கு நான் தயவாக இருக்கிறேன், இந்த டைம் உனக்கு இறக்கமாக இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்க. இங்கேயே சில பேருக்கு சரி கட்டப்படும், இங்கேயே சில பேர் அனுபவிப்பாங்க. அது என்னன்னா டிசிப்ளின். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஒரு கோபாக்கினை நாள். அது என்னன்னா உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தில் நீ கைவிடப்பட்டேன்னா கதறி அழணும். கோபாக்கினை நாள் என்று வருகிறது. ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுறாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை நீ கை கொண்டபடினால் பூமியின் மீது எங்கும் வரப்போகிற அந்த பெரிய உபத்திரவ காலத்தில் நானும் உன்னை என்ன பண்ணுவேன், காப்பேன். அல்லேலூயா. உபத்திர நாள் என்னைக்கோ வரப்போகுதுன்னு நினைக்காத. சில பேருக்கு உபத்திரம் இன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இன்னைக்கே நம்ம மனம் திரும்பணும், இன்னைக்கே நம்ம சரிப்படணும். 6ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் அவனவனுடைய கிரிகைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ என்னென்ன பண்றியோ தப்பிக்கவே முடியாது. இங்க எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை தூவலாம். இங்க எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், மேக்கப் போட்டு மறைச்சிடலாம். இங்க ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஆனா இது சத்தியம், இது சத்தியத்தை நான் சொல்லுகிறேன், இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் சொல்லுது, தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஸ்ட்ராங்கா சொல்றார். இரக்கமுள்ள தேவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் எப்படிப்பட்ட அவர் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுவாயோன்னு அங்கே வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் இல்லை, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லது தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1 அவருடைய தயவு, 2 பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுவாயோ. அப்படின்னா அவ்வளவு பெரிய தேவன் அவர். பொறுமையா இருக்கிறாரு, கிருபையா இருக்கிறாரு. எப்படி அதுல ரொம்ப பெரிய கிருபை காட்டுறாரு. நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, நானா இருந்தா கொன்னு போட்டுருவோம். அதனால தான் நம்ம அந்த பொசிஷன்ல இல்லை. அவர் அந்த இடத்துல இருக்கிறார், ரொம்ப பொறுமையா இருக்கிறார். நமக்கும் சொல்றார், நீயும் சில நேரங்களில் பொறுமையாரு. சில பேர்லாம் நம்ம வாழ்க்கையில் இடையூறு பண்ணிக்கினே இருப்பாங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்வார், நான் பொறுமையாகிறேன், நீயும் பொறுமையாருன்னுவார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர். நம்ம அட்லீஸ்ட் நம்மளாவது கொஞ்சம் என்ன பண்ண, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், உடனே நியாய தீர்ப்பு செய்ய விரும்புவோம். யார் என்ன பண்ணாலும் பொறுமையா இருங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் கூட என்ன பண்றாரு, பொறுமையா இருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நிறைய பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்புறம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் தம்முடைய மகிமை உள்ள ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறையெல்லாம் என்ன பண்ணுவாராம், நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நீதி உள்ளவரும் கூட. நம்மளெல்லாம் வேறு பிரித்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம மறுரூபம் அடைந்து மாறிக்கொண்டே வரணும். இருக்கிறதுக்கு ஒஸ்ட் நிலைக்கு போகக்கூடாது. நம்ம மேலே போகணும். நம்ம மேலே போகிறவங்க மேலே வரணும். மேலான குணம் உள்ளவர்களாக இருக்கணும், மேலான சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும், மேலான பழக்க வழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் ஒவ்வொரு நல்ல குணத்தையும் வளர்த்துக்க அப்படியே அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நீங்கள் இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க. நான் அவரை ஆனர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் விடுறேன்னு நான் சும்மா நகையை கழட்டினா, அதை கழட்டினா, இதை கழட்டினா, அதெல்லாம் விட்டுருங்க. இதை முதல் கழட்டுங்க. பெருமையை கழட்டுங்க, கசப்பை கழட்டுங்க, தப்பான வைராக்கியத்தை கழட்டுங்க. இன்னும் என்னென்ன இருக்குது, எப்போ பாரு கடுகடுன்னு இருக்கிறத கழட்டுங்க. இதை கொஞ்சம் கழட்டுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்ம இதெல்லாம் கழட்டுறது இல்லை. எதெல்லாம் கழட்டக்கூடாது அதெல்லாம் கழட்டுறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் நீதி உள்ளவர். சில பேர் ஆண்டவர் சகித்து கொண்டே இருப்பார். ரொம்ப அன்பு வச்சுட்டாருன்னா இன்னும் விட மாட்டார். ஏன்னா நீ அங்கே அதான் கம்யூனியன் வரும்போது சொல்கிறோம். என்ன கம்யூனியன் வரும்போது என்ன சொல்கிறோம், உலகத்தாரோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே வாயத்தோடு சொல்ல மாட்டீங்களா, சிட்சிக்கப்படுகிறோம். சிட்சை எப்படி இருக்கும், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினர்.
அடிக்கடி வியாதி, பலவீனம், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, திருப்தி இருக்காது, பலவீனம், ஆவியில் பலவீனம், ப்ரேயர் பண்ண முடியாது, அப்பா கூட கனெக்ட் ஆக முடியாது, அப்பா பிரசன்னத்தை உணர முடியாது, ஆத்மாவில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் சிலர் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீர்கள், சிலர் நித்திரையை அடைந்திருக்கிறீர்கள். அது என்னன்னா, அன்பா இருந்தா உன்னை இங்கேயே ட்ரீட் பண்ணி சரியாக்குவார். அவர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் அன்பா இருக்கிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவனை சிர்ச்சித்து. அப்போ இங்கே சில விஷயம்லாம் சில பேர் வாழ்க்கை ஃபுல்லாகவே பெற்றுக்க மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்க மாட்டாங்க, நன்மையை பெற்றுக்க நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. ஏன்னா ஏதோ மாறத்தை விரும்புகிறாரு, மாற மாட்டாங்க. நீ மாறலையா ஆண்டு சொல்றாரு, நீ மாறாத வரைக்கும் இந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும், நீ மாற இது மாறும். அதனால் மாறிக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் மாறிடு. ஆண்டுகிட்ட போய் அழுத்த நிறுத்து. முதல்ல ஆண்டவரே ஏன் இப்போ மாறும், நீ மாறு, அது மாறும். உன்னை எத்தனை முறை சொல்கிறது, உனக்கு எவ்வளோதான் சொல்கிறது. வசனத்தை கொண்டு உணர்த்திட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை கொண்டு சொல்லிட்டேன், எல்லாரை பற்றி யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன். அப்படியா? இந்த சூழ்நிலை மாறவே மாறப்போ நான் மாறினா என்னுடைய எண்ணங்கள் மாற நிறைய பிளஸிங். நீங்கள் ஒன்றா பாருங்கள், சூப்பராக நடத்துவாருங்க. சில பேர்லாம் ரொம்ப தரித்திரத்தில் இருப்பாங்க, கடனில் இருப்பாங்க, ஜெபம் மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க, கடன் மாறாது. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள எல்லாமே கர்த்தர் மாற்றிடுவார். கடன் மாறும், தரித்திரம் மாறும், பணம் சொல்கிறாங்களே சில பேர், ஜான் ஏறுனா முழம் சறுக்குதுன்னு வாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, முழம் சறுக்காது, இனிமேல் முழம் ஏறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜான் இறங்குனா 10 முழம் ஏறும். நீ மாறும் பொழுது நீ மாறணும். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். அப்படி தேவன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? பலன் அளிப்பார். இது மாறவே மாறாது, நீ தப்பிக்கவே முடியாது. 7ஆம் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல். சில பேர் சொல்றாங்களே, நான் நல்லது தான் செய்ய நினைக்கிறேன், அவங்க மாற மாட்டேன்றாங்க. எப்பா நீ மாறுப்பா, முதல்ல சோர்ந்து போகாத. நான் அவங்க செய்தாங்க, அதனால் நான் இனிமேல் நான் நல்லதே செய்ய மாட்டேன். சில பேர் சொல்றாங்களே, நல்லதுக்கே காலம் இல்லை. அப்படி சொல்லாத, நல்லது செய்துக்கிட்டே இரு, நன்மை செய்துக்கிட்டே இரு. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது பொய் கிடையாது, இது சத்தியம். தேவ பிரசன்னத்தை சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். தீமை செய்கிறவர்களுக்கு அதனால தான் ஆண்டு சொன்னார், நன்மை செய். ஐயோ அவங்க தீமை செய்கிறாங்களே, நான் நன்மை செய்யறது இதோட விட்டுருவேன், அவங்களுக்கு போய் நான் சூழ்ச்சி பண்ணுவேன், அவங்கள கெடுக்க பார்ப்பேன், நினைச்ச கெட்டு போயிடுவேன். 1000 பேர் உனக்கு சூழ்ச்சி பண்ணட்டும், 1000 பேர் உனக்கு எதிராக செயல்படட்டும், 1000 பேர் உனக்கு எதிராக நிற்கட்டும், கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன பண்ணு, மேய்ந்துக்கொள். அப்போ சோர்ந்து போகக்கூடாது. அவங்க அப்படி பண்ணிக்கினே இருக்கிறாங்க, நானும் எவ்வளோ சொல்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, அவங்க பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் இப்படி முழிக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இது வசனம், இது தேவனுடைய வார்த்தை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தீமை செய்கிறவங்களுக்கு, நீ எனக்கு தீமை செய்யறியா, உனக்கு எங்கே உங்க உல வைக்கிற மருந்து ஓடாது. ஒருத்தர் தீமை செய்தா உங்களை பற்றி தீமையாய் சொல்லுகிறவர்களுக்கு நன்மையே நீங்கள் சர்டிஃபிகேட்டாக கொடுங்க. அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, ஒரு நாள் புரிந்து கொள்வாங்க, கர்த்தர் அவங்களை மாற்றுவார். நான் கூட ஒரு நாள் அப்படி இருந்தேன், என்ன கர்த்தர் மாற்றிட்டார், அவருடைய தயவு என்னை மாற்றியது. அவங்க மாறுவதற்கு நான் இடம் கொடுக்குறேன். ஐ வில் வெயிட். நம்ம அப்படி கிடையாது, நீ இப்படி பண்ணுறியா நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுறேன் நீ இப்படி பண்ணுவேன். இப்படி போனால் தேவன் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? நீ யாருடைய பிள்ளை, நீ யாருடைய மகள், உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? பழிவாங்கும் குணம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்புறம் கர்த்தர் பழிவாங்க நினைச்சாருன்னா நீ காணப்பட மாட்ட. எல்லாம் பண்றதுக்கும் நீ ஜட்ஜ்மெண்ட்டையும் நியாய தீர்ப்பையும் குற்ற உணர்வையும் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் வரும், அன்னைக்கு தேவன் உன்னை நியாயம் தீர்ப்பார், அவமானத்தால் மூடுவார். அன்றைக்கு நீ கத்தி கதறினாலும் பதில் வராது. கோபாக்கிற நாளில் உனக்கென்று கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே, தேவன் உன்னை ஏவி கொண்டிருக்கிறார், உன்னை உணர்த்துறாரு. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, நீங்க நல்லா இருக்கணுமா? எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுங்க, இந்த 7ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். சோர்ந்து போகாமல். எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்தே போகக்கூடாது.
யாராவது இருப்பாங்க கொட்டல் குத்துக்கினே இருப்பாங்க. இங்கே சர்ச்சில் கூட பாருங்க, சில பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க, நோண்டிக்கினே இருப்பாங்க. அதை நம்ம இக்னோர் பண்ணி நன்மை செய்துக்கினே இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய ஃபார்முலாவே. இப்படி பின்னாடி நோண்டுவாங்க, முன்னாடி நோண்டுவாங்க, எங்கெங்கேயும் நோண்டுவாங்க. நம்ம அமைதியாக இருக்கணும், தோத்திரம் பண்ணிவிட்டு. அப்போது டக்குன்னு நம்ம நியாயத்தீர்ப்பு செய்ய போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், டேய் இதே மாதிரி நான் பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருக்கும், நான் பொறுமையாக இருந்தேன்ல, நீ பொறுமையாக இரு. அப்போ இதுதான் நற்குணம். நற்குணம் என்பது பொறுமையாக இருப்பது ஒரு நற்குணம். அவங்களுக்கு நன்மை செய்வது ஒரு நற்குணம். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது ஒரு நல்ல குணம். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், செய்ய செய்ய நான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் கர்த்தர். நான் நல்லா தூங்குறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். என் தேவையை அற்புதமாய் தேவன் சந்திக்கிறார், அதிசயமாய் சந்திக்கிறார். மாதம் மாதம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கலை, பரலோக ராஜ்யம் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறது. அற்புதமாக கர்த்தர் என்னை நடத்துகிறாரு. நிறைய பேர் அவருக்கு என்ன குறை? ஆமாம் உண்மை. எனக்கு என்ன குறை இல்லை, எனக்கு என்ன குறை உண்டு நீங்க சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே. கர்த்தருடைய பிள்ளைங்க கஞ்சனா இருக்கக்கூடாது, தாராளமாக இருக்கணும். இப்போ பாரு, அப்படியே இருக்க பிடிப்பது நல்லா, இதெல்லாம் நல்ல குணங்கள். சோர்ந்து போகாமல் தாராளமாக உதவி செய்யுங்க, மனதார உதவி செய்யுங்க, மன ரம்யமாக உதவி செய்யுங்க. சில நேரங்களில் மனசு அப்படி சொல்லும், இருக்க பிடிக்கணும். அவர் சொல்லுவார், நீ இருக்க பிடிச்சனா அதை விட இறுக்கமாக எனக்கும் பிடிக்க தெரியும்னுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாராளமாக இருங்க. பிரியாணி 89 ரூபானா நீங்கள் 100 ரூபா கொடுங்க. போயிட்டு அங்கே போயிட்டு 89 ரூபாவா 90 ரூபா கொடுக்குறீங்களா 50 ரூபா கொடுக்குறீங்களான்னு கேட்காதீங்க. இது ஊழியம், இது என்ன வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே குழந்தைங்களை உற்சாகப்படுத்துங்க. இது செய்கிறதுக்கே காரணம் வாலிபர்களை கட்டி எழுப்புறதுக்கு. என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களாம் ஒன்றா இருந்து ஒருவருக்கு ஒருவர் தேவ ஆலோசனையை கொடுத்து அந்த பிள்ளைங்களை உருவாக்குறதுல பார்க்கணும் மொழிய. அங்கே வந்து பிஸ்னஸ் பேசக்கூடாது. ஊழியம் வளரணும், இப்போ பிள்ளைங்க வளரணும். நாம் ஐயாவும் சொல்கிறாரு, டிவி ஊழியம் நடக்குது, ஹெல்ப் பண்ணுங்க, மேலே கட்டுறாங்க ஹெல்ப் பண்ணுங்க, மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் சொல்கிறேன் பாருங்கள், 10 பேர் 15 பேர் தாங்க இங்கே இருக்கிறாங்க உயிரோட. அவங்கள பார்த்து நான் ஆச்சரியப்பேன். கொடுக்குறவங்களாம் சாதாரண பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் கிடையாது. நானே ஆச்சரியப்பட்டேன். கட்டுமான பணிக்கு தரித்திரத்தில் இருக்கிற கடினமான சூழ்நிலை இருக்கிற ஒரு விதவை, இளம் விதவை, போன மாதத்தில் 10,000 கொடுத்தாங்க. பேர் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டேன். இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்றீங்க, உதார குணமே இல்லை, ரொம்ப கஞ்சத்தனம், பிசினிதனம், எல்லாம் கெட்ட குணங்க. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரிகை செய்யுங்க. இந்த நற்கிரிகை என்பது எவ்வளோ இருக்குதுங்க, அது உங்க மனசை பொறுத்துங்க. அவன் நான் கொன்னேன், அவங்க மாறல, அவங்க மாற மாட்டாங்க, நீ மாறுவ. நீ பண்ண நீ மாறுவ. அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, அவங்க மாறுவாங்க. நீ செய்யாத, நீ செய்து பாரு, உன்னை கர்த்தர் மாத்துறாரு பாரு. எங்கேயோ போயிடுவேன். நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். சில பேர் இப்படி எப்போ பாரு இப்படியே கையை நீட்டிக்கினே இருப்பாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க. சில பேர்லாம் வருவாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, நெருக்கடியில் இருப்பாங்க. நானும் வந்து கொடுப்பேன். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறபடி கொடுப்பேன். நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போது ஆண்டவர் சொல்கிறபடி கொடுப்பேன். கொடுத்தா திரும்பியே வராது, ஆளும் வரமாட்டாங்க. சில பேர் வந்து அர்ஜென்ட்டாக நிற்பாங்க, ஐயோ ஆபத்தில் இருக்குது, உயிர் போதுன்னுவாங்க. கொடுத்தா நானும் சொல்வேன், நான் கொடுத்துட்டு இப்போ கொடுன்னுலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் கேட்க மாட்டேன்றார்ல என்ன கொடுத்துட்டு உனக்கு எப்போ வந்து சௌகரியமாக இருக்குதோ, நல்லா சூழ்நிலை தான் அப்போ கொடுன்னுவேன். ஒரு சில பேர் உத்தமமாக திருப்பி கொடுப்பாங்க. சில பேர்லாம் வாங்கினவங்க ஆலயக்காரன் போய்டுறாங்க, வரவும் மாட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் அதை கட் பண்ணுவாங்க. இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம நல்லது செய்கிறதில்ல, எல்லாமே மற்றவங்ககிட்ட வாய் விட்டு சிரிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, இதெல்லாம் நல்ல குணங்கள். சில பேர் மூஞ்சி அப்படியே எரிச்சல் அப்படியே இருக்கும் முகத்தில். பாருங்கள் முகம், சில பேர் மூஞ்சி முகத்தை பாருங்கள், கொஞ்சம் அப்படியே எரிச்சலோடவே இருப்பாங்க. இப்போ பாரு, நல்லா புரிஞ்சுங்க. ப்ரெஷர் வந்துடும், உனக்கு சுகர் வந்துடும், டபுள் ஆகிடும். கலகலன்னு சிரி, மகிழ்ச்சியாரு, நல்ல குணம். உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளியே ஆக்ட் பண்ணவே பண்ணாத, ஓப்பனாரு. இதுன்னா இது சோர்ந்து போகாமல் எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்தே போகாத நல்லது செய்யறதுக்கு. ஹல்லேலூயா.
அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் பண்ணணும். இப்போ நீ யார் உனக்கு இது பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு இதை விட அதிகமாக பண்ணு. ஐ மீன் தீமை அல்ல, நன்மையை பண்ணு. தேவ தயவு உன்னை ஏவுகிறது. என்ன சொல்லுது? சோர்ந்தே போகாத, நன்மை செய்யறது. எனக்கெல்லாம் எவ்வளோ டயர்டு தெரியுமா? நேற்றெல்லாம் அவ்வளோ அலைச்சல். ஏன் போனோம் அப்படின்னு கூட நமக்கு மனசு தோணும். இல்லை, போய் தான் ஆகணும். ஏன்னா இருக்கிற வரைக்கும் தானே போக போகிறோம். இல்லைன்னா யார் கேட்க போகிறா வரலன்னு? அவர் இல்லைங்க போயிட்டாருங்கன்னு வாங்க. இருக்கிற வரைக்கும் செய்து தான் ஆகணும், இருக்கிற வரைக்கும் ஓடி தான் ஆகணும். சோர்ந்தே போகக்கூடாது நன்மை செய்கிறதில்ல. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு என்னவா பலனு? செய்து சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும். நல்லா புரிஞ்சுக்க, மகிமைனா ஒரு நாள் என்ன அவர் மகிமை அடைய பண்ணுவார். இங்க விட்டு இந்த உலக நன்மையை விட்டு அது ரெண்டாவது. முதல்ல எது? கர்த்தர் என்னை மகிமை அடைய செய்வார். ஹல்லேலூயா. நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர்வம் அடைகிறோம். தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவன் பேசுவார், மகிமையான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். நிறைய பேர் வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கிறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவே முடியல. ஏன்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யறதில்லை. சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தருக்கென்று நல்ல காரியங்களை செய்கிறதற்கு, நல்ல காரியம் செய்தால் கர்த்தர் உன் கூட பேசுவார். ராமன் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நல்ல காரியம் செய்யணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நினைச்சனோ அவர் சத்தத்தை கேட்க முடியும். இல்லைன்னா பைபிள் படித்தா பாஸ்டர் தூக்கம் வருது பாஸ்டர்னு சத்தத்தை கேட்க முடியாது. தேவ பிரசன்னத்தை ஜெபிக்கும் போது அப்படியே ஆனந்தமாக இருக்கணும். முழங்காலில் நின்று அப்பாவுடைய பிரசன்னத்தை உணரணும். உணருமா? டயர்டாகுது பிரதர் பாஸ்டர். சில பேர் சொல்கிறாங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலையே. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? மைண்டை மாற்று, கேரக்டரை மாற்று, சுபாவத்தை மாற்று, குணாதிசயத்தை மாற்று. அப்போ பாருங்க, கர்த்தர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள் மேய்கிற தேவன். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தக பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தமது அருமையான கனிகளை கனி கொடுக்கிற இடத்துக்கு கர்த்தர் வருவார். கனியே கொடுக்கறது இல்லை, எப்படி வருவார் உங்ககிட்ட? எப்படி உன் பிரசன்னத்தை உணர முடியும்? எப்படி உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? எப்படி உன் சூழ்நிலைகள் மாறும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு என்ன பலன்? முதல்ல மகிமையையும், அப்புறம் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ நன்மை செய்துக்கிட்டே இருக்கிற பாரு, யார் உனக்கு தீமை செய்கிறாங்க நன்மை செய், தீமை செய்கிறாங்க நன்மை செய். உன்னை பற்றி கெட்ட கெட்ட விஷயமா எல்லாருக்கிட்ட சொன்னாங்கன்னா நீ போய் அவங்கள பற்றி நல்ல நல்ல விஷயமா சொல்லு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை பற்றி எங்கேயாவது தப்பு தப்பாக சொன்னாங்கன்னா அவங்கள பற்றி நீ நல்லதாக சொல்லு. எப்போ பார் போய் அங்கே சொல்கிறது அதுவா, ஐயோயோ பேய், அது பிசாசு, அது சரியில்லை. நீ ஆண்டருடைய பிள்ளை, வாயில் உனக்கு குறை சொல்கிறது முதல்ல நிறுத்து. எப்போ பார் வாயில் திறந்தாலே பாம்பு மாதிரி விஷத்தை கக்காத. நல்லதே பேசு, நல்லதே சிந்தி, சோர்ந்து போகாத. நீ ஆண்டருடைய பிள்ளை. ஏசப்பா உன்னை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கும் தெரியுமா? எவ்வளோ அற்புதமான தேவன். எத்தனை தர்மம் நீ பண்ண, அவர் பொறுமையாக இருந்தார். எத்தனை தர்மம் மன்னிச்சார, எத்தனை தர்மம் இறக்கப்பட்டார. நீ என்ன பெருசாக ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுகிற எல்லார் மேலேயும்? அவர் உன் மேலே நியாய தீர்ப்பு செய்ய ஆரம்பிச்சார், நீ தாங்க மாட்ட. நீ ஆண்டவருடைய பிள்ளை. சோர்ந்து போகாமல் நல்லதே நினைங்க. சபையில் கூட பார்த்துங்க, அவங்க மூஞ்சி தூக்கி வச்சுன்னு போகிறது, அவங்க சோத்திரனா அப்படி போகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மைண்டை வளர்த்துங்க. உயர்ந்த குணம் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். எப்போ பாரு கையை இப்படி நீட்டாதீங்க, இப்படி கொடுங்க, கொடுத்து பாருங்க உங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு. கொடுக்கணுன்ற எண்ணம் வரட்டும். எப்போ பாரு இப்படி 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 கொடுப்பாங்களா? இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை கொடுக்கிறவனாய் மாற்றும். எப்போ பாரு ஆண்டுட்டு போய் ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே உனக்கு கொடுக்கவே மாட்டேன் போனுவார். ஏன்னா நீ எப்போ பாரு கொடுன்னு தான் கேட்குற. நான் கொடுக்கணும் ஆண்டவரே உங்களுக்கு அப்படின்னு கேட்கறது இல்லை. மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே, எளியவர்களை தாங்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஸோ நல்ல குணங்கள், உயர்ந்த பண்புகள், இது சத்தியம். கர்த்தருடைய வேடத்திலேருந்து பேசுகிறேன், அபிஷேகத்தோடு நின்று பேசுகிறேன். நீங்கள் சொல்கிற பாருங்க, ஒரு சின்ன
கேரக்டர் மாற்றிங்களேன், எப்படி ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க. அதுக்கு பலன் உண்டு. நான் நிறைய விஷயத்தை அனுபவிச்சிருக்கிறேன். ரொம்ப வலிக்கும், பொறுமையாக இருந்துவார், பொறுமையாக இருப்பேன், அதுக்கு உடனே ரிசல்ட் வரும், பலன் வரும். நீங்கள் கூட சில நேரங்களில் மாற்றிக்கொள்ளுங்கள். என்னென்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆவியான உணர்த்துவார். இதை மாற்றிக்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மாற்றினா உனக்கு அடுத்தது பிளெஸ்ஸிங் பாயிண்ட் இருக்குது. உனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்ல, உனக்கு பாயிண்ட் இருக்குது, உனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது, உனக்கு போனஸ் இருக்குது, வேற என்னென்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. போ அல்லேலூயா. நீ மாற்றாமல் இருந்தனாக்கா உனக்கு எல்லாமே அப்படியே மைனஸ் ஆகினா இருக்கும். மைனஸ் மைனஸ் மைனஸ். முதல்ல கர்த்தருடைய பிரசனத்தை உணர மாட்டேன், பேய் வந்து உன்னை அமுக்குவான். சொல்லுவேன், பாஸ்டர் நைட்டில் தூங்க முடியல, கழுத்தை பிடிக்குது சார். கழுத்தை மட்டும் பிடிக்காது, அப்புறம் வயிற்று மேலே உக்காந்துக்குன்னு மிதிக்கும். கெட்ட குணங்கள், தீமையான எண்ணங்கள், தீமையான நினைவுகள் பிசாசுக்கு டோரை திறந்துடும். நல்ல குணங்கள் அப்பா வந்துடுவார், பேசுவார், ஏஞ்சல்ஸ் உள்ளே வருவாங்க, தேவ தூதர்கள் வந்து, அதான் பைபிள் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நான் பார்ப்பேன், யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா அவனுக்கு கை கால் நல்லாதான் பார்ப்பேன், அவன் என்ன சூழ்நிலை இருக்கிறான்னு பார்ப்பேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சில பேர் இப்போ வேஷம் போடுறான், ஒன்றுமே இல்லை, மூஞ்செல்லாம் கறியை பூச்சிக்கிறான், கையில் கட்டிக்கிறான், வந்து கேட்குறான், கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் நடத்த மாட்டார் என்ன. சில பேர் கொடுக்கூடாதுன்னு வந்துடுவேன், ரொம்ப தூரம் வந்த உடனே ஆண்டவர் பேசிடுப்பேன், போய் கொடுன்னுவார். ஆண்டவர் இவ்வளோ தூரம் வந்துட்ட, பரவாயில்ல, திரும்பி போ, நீ போகிற பெட்ரோலுக்கு நான் தான் உன் வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன் போன்னுவார். திரும்பி போய் கொடுக்குறது. என்கிட்ட இல்லைனாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறது. ஒரு முறை வந்து ஆழ்வார்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு நல்ல ஒரு குடும்பம் ரொம்ப நிர்கதியாக நிற்கிறாங்க, என்வரன்மெண்ட்டே சரியில்லை. ஒவ்வொரு முறையும் பார்த்து ஜோம் பண்ணே போவோம், உங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, யாருன்னு தெரியல, ஜோம் பண்ணே போவோம். ஒரு நாள் ஆண்டு சொன்னார், நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னார். நேராக போய் கிட்ட போக முடியாது, காலெல்லாம் அழுவி இருக்கு, நான் அப்படியே ஸ்மெல் வருது, அந்த குழந்தை பைத்தியம் பிடிச்சிருக்குது. நானும் சர்ச்சில் வந்து ஆட்லாம் போட்டேன், அந்த வீடியோ எடுத்து போட்டேன். ஒரு சில பேர் உதவி செய்தாங்க, ஆனால் சில பேர் மனம் தாராளமாக உதவி செய்ய. ஒருத்தர் 10,000 அனுப்புனார். அவங்கள போயிட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து அவங்களுக்கு ஒரு வீடை வாடகை எடுத்து கொடுத்து அவங்கள ஒரு ஹாஸ்டலில் முதல்ல போட்டு அவங்க க்ளீன் பண்ணி, அப்புறம் அவங்க சொன்னாங்க எங்கள் எல்லாம் இருக்க முடியல, நாங்கள் ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லி, அப்புறம் எவ்வளோ அவங்களுக்கு செலவு பண்ணி. இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொன்னால் செய்யணும். அந்த செய்கிற மனப்பான்மை இருந்தால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு நன்மை செய்யத்தான் இருந்தோம், அதை செய்ய தக்கவர்களுக்கு, யாருக்கு குவாலிஃபைடாக இருக்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ ஒரிசாவில் ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, நல்லாவே தெரியும். மாதம் அவங்களுக்கு உதவித்தொகை அனுப்புகிறோம். ஆனால் இன்னும் வழிகள் திறக்கப்பட்டால் தாராளமாக அங்கே போயிட்டு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், அநேகருக்கு சொல்லுறோம். ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். அதை செய்ய ஆண்டவர் உதவி செய்து கண்டிப்பாக செய்வோம். எண்ணம் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல எண்ணம் இருந்தால் உயர்வு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கெட்ட குணங்கள்லாம் விட்டு பாருங்களேன், அதுக்கு பாயிண்ட் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, உங்கள் மனசு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வசனம் சொல்றது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு முதல்ல மகிமை. ஸோ யூ ஃபீல் தே காட்ஸ் பிரசன்ஸ். உங்கள் மனசு சூப்பராக இருக்கும், ஆவியானவருடைய வழிநடத்தலை பார்ப்பீங்க, தேவன் பேசுவார், ஏஞ்சல்ஸ் உள்ள வருவாங்க. எத்தனை பேர் தேவதூதரை பார்த்துருக்கிறீங்க? என்னங்க தேவதூதரை பார்த்தே இல்லையா? போங்க, ரோட்டில் எவ்வளோ தேவதூதர் நிற்கிறாங்க பாருங்க. அந்நியர்கள், பரதேசிகள், திக்கற்றவர்கள், உங்களை ஆண்டவர் உணர்த்துவார். செய், இந்த சிறியாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ கர்த்தருடைய பிள்ளையில மகிமை. அப்புறம் என்னது? யாரெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க முன்னால் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்திடுவார். கனம், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கனத்தையும் அழியாமையும். முடிவில் பார்த்தா சாவுக்குரிய உங்கள் உடல் சாவாமை தரித்துக் கொள்ளும், அழிவுக்குரிய உங்கள் உடல் அழியாமை தரித்துக் கொள்ளும். மரணம் ஜெயமாக உயிர்த்தெழுதல்ல நீ முதல்ல இருப்ப. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், முதல் உயிர்த்தெழுதல்ல நீ இருப்ப. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். நீ பாக்கியமானவனும் பரிசுத்தவானும்னா இருக்கணும்னா இப்பவே நல்ல காரியங்களை கர்த்தரை நம்பி செய், பெருமைக்கு செய்யாத. பார் நான் எப்படி செய்கிறேன், என் பேரை பெருமைப்படுத்துவதற்கு செய்யாத, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, கர்த்தரை
கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், கர்த்தருடைய கட்டளையின்படி என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதனால செய்யறேன். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அப்படி நன்மை செய்வது. அது மட்டும் இல்லை, நெருக்கடியான ஒரு நிலை வருதுன்னு வச்சுங்க, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் இயேசுவா பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நெருக்கடியான நிலை வருது, கடினமான ஒரு சூழ்நிலை வருது, ஏதோ ஒரு தேவையின் மத்தியில் இருக்கிறீங்க, சவால்களை சந்திக்கிறீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அங்கே என்ன சொல்லித்தர விரும்புகிறாருன்னா, ப்ராக்டிஸ் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ். விசுவாசத்தையும் பொறுமையும் இங்கே நீ ப்ராக்டிஸ் பண்ணு. அதுதான், அவசரப்படாது. ஸோ ஏதோ ஒரு நெருக்கமான நிலை, கடினமான சூழ்நிலைக்கு வரீங்களா, பிராக்டிஸ் ஃபெய்த். என் தேவன் கண்டிப்பாக மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் மாற்றுவார். ஆனால் நிறைய பேருடைய இருதயம் கடினமாக போயிடுது, கடினமாக போயிடுது. எங்க நான் ஜெபம் பண்ணுறேன் நடக்கலை, எங்க ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்ண, அப்படி சொல்லவே கூடாது. பல்ல கடிச்சுக்க, எப்பவுமே அறிக்கை பண்ணுங்க, தாவீதை போல அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு தப்பு, ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா முறுமுறுக்காத, முகத்தை தூக்கி வச்சுக்காத, ஜெபம் பண்ணு, ஆண்டவரை துதி, ஆண்டவரை ஆராதி. ஒரு நெருக்கடியான நிலை எதுக்கு தெரியுமா? உன்னை வொர்ஷிப்பரா கர்த்தர் மாட்ட போறாரு. ட்ரூ வொர்ஷிப்பரா. ட்ரூ வொர்ஷிப்பர் யாரு? எல்லாம் நடக்கும் போது ஆராதிக்கிறவன் இல்ல ட்ரூ வொர்ஷிப்பர். உண்மையான ஆராதனை வீரன் எல்லாம் நடக்கும்போது லைட்லாம் ஜிகு ஜிகுன்னு போட்டு மோலத்தை டகடகன்னு வாசித்து எல்லாரும் முன்னாடி வொர்ஷிப் பண்றான், அவன் ட்ரூ வொர்ஷிப்பர் இல்லங்க. ஒண்ணுமே இல்லாத போது, கலக்கம் வரும்போது, பயம் வரும்போது, கதி கலங்கி நிற்கும் போது, என்ன நடந்துருமோ என்று பிசாசு உங்களை சோதிக்கும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். I am chosen. எல்லாம் சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நான் சோர்ந்து போக மாட்டேன், எந்த சூழ்நிலும் மனம் உடைந்து போக மாட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை நம்பி எனக்கு வாழ தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 3:8 வாசிக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல பாடமாக அந்த வார்த்தை அமைகிறது. எபிரேயர் 3:8, வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி நிலை குலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா, வனாந்திரத்தில் கோபம் மூட்டாதீங்க ஆண்டவரை, வனாந்திரத்தில் சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரை, வனாந்திரத்தில் துதிங்க. ஒன்றுமே இல்லை, நெகட்டிவாக இருக்குது, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருக்குது, பிரச்சனை மேலோங்கி நிற்குதுன்னு போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அற்புதமானவர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீங்கள் அதிசயத்தை செய்கிறவர், இந்த நேரத்தில் கூட எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க, நான் உங்களை கோச்சிக்கவே மாட்டேன். அப்படியே மனசெல்லாம் கலங்கும், கண்ணீர் வர மாதிரி இருக்கும். எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, நம்ம பெரிய உத்தமர் மாதிரி பேசிக்குவோம். இதுக்கு பேர் தான் சுய பரிதாபம். நான் பர்ஃபெக்ட், எனக்கு போய் இப்படி நடக்குது. ஆண்டவரே நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கூட நான் உங்களை முறுமுறுக்க கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது. சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது அப்படியே மனசு உடைஞ்சு போய், அதுவும் குறிப்பாக மனாந்தரமான ஒரு வாழ்க்கை வரும் பொழுது, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, எல்லாம் எதிராகவே இருக்கும், நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க, அதை வாங்கணும்னு நினைப்பீங்க, உங்களுக்கு காசே கிடைக்காது. போ, அதான் வனாந்திரம். நீங்கள் எப்படியாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, செய்யவே முடியாது, வனாந்திரம். வனாந்திரத்தில் ஆண்டவரை கோபம் முட்டாத, வனாந்திரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு பார்த்தேன், 3 உபவாசம் கொடுத்து வந்தேன், ஒன்றும் நடக்கல, எங்க இருக்கிறார் ஆண்டவர்? சொல்லாத. 3 உபவாசம் இல்லை ஆண்டவரே, 100 உபவாசம் போட்டே நடக்கலனாலும் நீங்க நல்லவர். கை தட்ட மாட்டீங்களே? அடிக்கடி யோகா கிளாஸ் மாதிரி உங்களை கைத்தட்டணுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. தயவு செய்து சொல்லுகிறேன், வனாந்திரமான ஒரு சூழ்நிலை வரும்போது, நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது, கடினமான சூழ்நிலை வரும்போது
நான் 3 உபவாச ஜெபத்துக்கு வந்தேன், இவர் கணக்கு போடுறது 4 நாள் உபவாசம் இருந்தேன். நீ எத்தனை நாள் உபவாசம் தான் என்னப்பா, சூழ்நிலை என்னவா இருந்தா என்னப்பா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர் அப்படின்னா உடனே எதிரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க எப்பொழுதும். God is good all the time, even in the midst of the wilderness. வனாந்திரத்தில் கூட என் தேவன் நல்லவர், தயவுள்ளவர். இங்கே எனக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண ட்ரைனிங் வந்திருக்கிறேன் நான். இப்படி தாங்க சோசன் மக்கள் எல்லாம் அற்புதமாக நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை சோஸ் பண்ணி என்ன பண்ணார்? வனாந்திரத்தில் கொண்டு போனார். ஏன்? அவங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க, அவர்கள் காணாத தேவனை விசுவாசிக்க, காணுகின்ற சூழ்நிலை அல்ல, காணாததை விசுவாசிக்க அவர்களுக்கு ட்ரெயின் பண்ண விரும்பினார். அவர்களை துதிக்கிறவர்களாய் மாற்ற விரும்பினார், அவர்களை பொறுமைசாலிகளாய் மாற்ற விரும்பினார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணுச்சுன்னா, எப்போ பாரு அவிசுவாசமா பேசுறதும் முறுமுறுக்கிறதும் சூழ்நிலையே பார்க்கறதுமா இருந்தது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை எடுங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இது அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 1லிருந்து வாசிங்க. யாத்திராகமம் 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்தில் புறப்பட்டு. நல்லா புரிஞ்சுங்க, யார் கட்டளை போட்டதுங்க? யார் இவங்களை அனுப்புறது? கர்த்தர். பக்கத்தில் உங்களை யார் தெரிந்து கொண்டது? கேளுங்க, உங்களை யார் தெரிந்து கொண்டது? கர்த்தர். உங்களை நடத்துறது யாரு? கர்த்தர். அவர் எந்த சூழ்நிலை நடத்தினாலும் துதித்து கொண்டே இரு. ஆனால் பாட்டு மட்டும் பொய் பாட்டு பாடுறேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அப்புறம் பாடுறேன், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்ற. எங்கே ஸ்தோத்தரிக்கிற நீ? நல்ல காலத்தில் ஸ்தோத்தரிக்கிற, கெட்ட காலத்தில் அப்படியே முகம் மாறுது, அப்படியே கசப்பு வருது. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு? கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ கர்த்தர் நடத்துறார். சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமுக்கு வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. தண்ணியே இல்லைனா கூட எனக்கு தாகமே எடுக்காம கர்த்தர் பண்ணுவார்னு சொல்ல, மெட்டீரியலாகவே பார்த்துச்சுங்க. தண்ணி இல்லை தண்ணி இல்லை. நம்ம ஆளுங்க புலம்புற மாதிரி. சாப்பாடே இல்லைனா கூட என் கால் வீங்காது, என் உடம்பு வீக் ஆகாது. வஸ்திரமே இல்லைனா கூட என் மேலே இருக்கிற வஸ்திரம் பழசாகாது, என் பாதரட்சை தேயாது. நம்பல. ஏன்னா அவங்க வந்து எல்லாம் ஃபார்முலாவை பார்த்தவங்க. நிறைய பேருக்கு தேவை சக்ஸஸ். நான் சொல்கிறேன் பாருங்க, என் ஊழியத்தில் எனக்கு சக்ஸஸ் தேவையில்லை, ஊழியத்தில் சக்ஸஸ் தேவையில்லை, சர்விங். ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணுற அவ்வளோதான். இங்கே வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவான். ஆண்டவரே, let I exalt your name today. இன்றைக்கு உங்கள் நாமத்தை நான் உயர்த்தணும். இன்னைக்கு ஜனங்களுக்கு கரெக்டானதை கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல சக்ஸஸ் பண்ணலாம் ஊழியத்தில், ஆனால் சர்விங் இல்லைன்னா இட்ஸ் நாட் த மினிஸ்ட்ரி. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துகிறவர். அதிசயமாக எங்கே நடத்தினாலும், எந்த சூழ்நிலை நடத்தினாலும் முகத்தை மட்டும் கூடாது. தண்ணி இல்லையா, கர்த்தர் பார்த்து கொள்வார். நான்லாம் அப்படி ஒரு இக்கட்டான நிலையெல்லாம் போயிருக்கிறேன். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், மனசு ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு யாருக்கிட்டையும் போயிட்டு கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருப்பேன். ரொம்ப முக்கியமானவங்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கியிருப்பேன், அவங்ககிட்ட போய் மறுபடியும் கேட்க முடியாது. ஐயோ அவங்களுக்கு கொடுக்கணுமேன்ற மனசு எப்பவுமே இருக்கும். அவங்க கிட்ட வாங்கணும், கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு கேட்கும் போதெல்லாம் ஒரு கட்டம் வரும்போது, நெருக்கடியான நிலை வரும்போது மைண்டு சொல்லும், நீ தான் ஜெபம் பண்ணுற, நீ தான் கத்துற ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லும்போது டக்குன்னு எழுந்துன்னு சொல்லுவேன், இல்லை கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்வார், சீக்கிரத்தில் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சொல்லி பாருங்க. கடந்த மாதம்லாம் எனக்கு எவ்வளோ தேவைகள் தெரியுமா? நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. 1 by 1 அப்படி நெருக்கடி. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. சில காரியங்கள்லாம் நான் வந்து கண்டிப்பாக கமிட் ஆகிட்டேன், கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா எனக்கு அவமானம். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மனசு என்னடா நீ ஜெபம் பண்ணுற உனக்கு ஆண்டவர் கேட்க மாட்டாரான்ற ஒரு மனசு எல்லாருக்கும் மாம்சத்தில் வர மாதிரி வரும்பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். தேவன் அந்த சூழ்நிலைகளே மாற்றி போட்டார், எல்லாவற்றையும் தேவன் மாற்றினார். இப்போ தண்ணி இல்லைன்னா
தண்ணியை உண்டாக்குனவர் யாரு? கர்த்தர். இங்க பாருங்க, அவங்க எங்க வந்திருக்காங்க? குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட இந்த வாதாடுறதே முதல் நிறுத்துங்க. ஊழியக்காரர் சொன்னா கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர் சொன்னா அவர்கிட்ட வாதாடுறது, அவரையே டுஸ் பண்ணி விடுறது, அவரையே திருப்பி விடுறது, அந்த மாதிரி கேரக்டர்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. தப்பு. ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது மரியாதை, ஊழியக்காரருக்கு பேசுனா ஆனர். ஊழியக்காரர் சொன்னா சொன்னது தான் சொல்ற ஒரு ஊழியக்காரர், அவர் மேல அபிஷேகம் இருக்குது, எங்களை நடத்துகிற மெய்ப்பர், இந்த கனத்தை கொடுக்க பழகுங்க. நீங்க அது உங்களுடைய காரியத்தை சொல்லி என்ன மாத்த பார்க்காதீங்க, வாதாடாதீங்க ஊழியக்காரர்கிட்ட. தேவன் மோசையை வைத்திருக்கிறார், என்ன சொல்லியிருக்கணும்? இவங்க போயிட்டு எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அப்படியா? அவர் என்ன சொல்லுவாரு? போய் சாவுங்கன்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லியிருப்பாரு. பொறுமையா இருக்குன்னு சொல்லுவாரு. சில பேருக்கு இந்த வார்த்தை கூட பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆமா, எங்க பார்த்துக்கிறாரு? நீங்க வந்து எதனா பண்ணுங்கன்னா நான் பண்ண முடியாது. I can lead you to God. I can pray for your life. I can pray that the situation will be changed. உங்களுடைய சூழ்நிலை மாற ஜெபிக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம், அவ்வளவுதான். நான் மாற்ற முடியாது. கொஞ்சம் வாதாடுறாங்க மோசே கிட்ட. இன்னைக்கு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர் ரெஸ்பெக்ட் பண்ணாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆனர் பண்ண. ஊழியக்காரர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். கீழ்ப்படியாம போனீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். ஜனங்க போய் யாருக்கிட்ட வாதாடுதுங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஊழியக்காரங்கிட்ட போய் வாதாடுதுங்க. ஆண்டவருக்கு ரொம்ப வெசனம். நீ ஊழியக்காரரை வெசனப்படுத்தினா கர்த்தர் வெசனப்படுவார். நீ வந்து என் ஊழியக்காரங்கிட்ட நீ மோதல, நீ என் ஊழியக்காரன் அப்படி பேசல, நீ என்ன பேசுற? உன்னை தொடுகிறவன். ஊழியக்காரங்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஊழியக்காரனை மதிங்க. ஊழியக்காரர்கிட்ட வந்து வாதாடுறது, ஊழியக்காரை வந்து டுஸ் பண்ணி பேசுறது, அப்படியே பிளேட்டை திருப்பி அவர் மேலே போடுறது, வெரி வெரி பேட். குணம் சரி கிடையாது. ஊழியக்காரர் சொன்னது தான், அவ்வளோதான். ஆனால் இந்த ஜனம் போய் வாதாடுது. யாருக்கிட்ட? மோசே கிட்ட. தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க எப்படி பேசியிருக்காங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு வாசிக்கணும். ஆண்டவர் வேதனைப்படுறார். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்க, எவ்வளோ வாதாடி இருப்பாங்க பாருங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து அவங்க என்னென்ன பேசுனாங்கன்றத எடிட் பண்ணிட்டார், அதை வந்து பொதுவாக போட்டார். ஏன்னா அதை பற்றி நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது பாருங்க. அதனால் வாதாடி, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். கர்த்தரை பரீட்சை பார்க்காத. நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையா, கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் பொறுமையை சொல்லித்தராருன்னு அர்த்தம், விசுவாசிக்க கற்றுக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு குணத்தை மாற்ற விரும்புகிறாருன்னு அர்த்தம், பரிசுத்தமாக விரும்புகிறாருன்னு அர்த்தம். இந்த ஜனங்களை கர்த்தர் டிசிப்ளின் பண்ணதான் வனாந்திரத்தில் கொண்டு வந்தார். ஆனால் இதுங்க இன்னும் டிசிப்ளின் ஆகலை. முறுமுறுக்கிறதோ வாதாடுறதோ. ஊழியக்காரர் சொன்னது தான். அப்படின்னா எப்படி? போனா போதனா போகாத. அதான் ஒருத்தர், ஒரு அம்மா வந்து சொன்னாங்களாம், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், நான் போயே ஆகணும், என்னை ஜோம் பண்ணி அனுப்புங்கன்னு. அவர் ஜோம் பண்ணியிருக்கிறார். ஜோம் பண்ணோன்னு ஆண்டவர் சொன்னாராம், அவங்க போகக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு. அங்கே போனால் அவங்களுக்கு பிரச்சனை தான் சொல்லிக்கிறாரு. இவங்க அவரை விட்டாங்க, இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போய்க்கிறாங்க. இதே மாதிரி சில பேர் பழக்கம். அவர் உடனே ஜோம் பண்ணி, ஏன்னா அவங்க காசு கொடுப்பாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்காரு. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார், நீங்கள் வந்து தாராளமாக போங்க நிற்கிறார். போனாங்க, எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நின்னாங்க. அப்புறம் வந்து ஊழியக்காரர்கிட்ட அழுகுறாங்களாம், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ அவர் சொன்னாரா, ஏற்கனவே கர்த்தர் சொன்னாருமா, நீங்கள் கேட்கல. இன்னைக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ். ஒரு சுச்சுவேஷனில் கர்த்தர் உங்களை வைக்கிறாருன்னா, ஒரு நெருக்கடியான நிலை, ஒரு கஷ்டம், ஒரு சூழ்நிலை மோசம்னா, விசுவாசிக்க பழகு. முறுமுறுக்கவோ வாதாடவோ, நீ பெரிய பர்ஃபெக்ட்னு ஆண்டவருக்கு முன்னால் சொல்லவோ கூடாது. நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரை, ஏதோ கற்றுத்தர வர விரும்புறீங்க, அருமையான நேரம், இந்த நேரத்தில் நான் கற்றுக்குவேன். அல்லேலூயா. டக்குன்னு கற்றுக்கிறா பாருங்க, எல்லாமே மாறிடும். பொறுமையாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கஷ்டம் வந்தா கலங்காத, எல்லாத்துக்கும் மேலே புலம்பாத, விசுவாசி. விசுவாசி, நீ விசுவாசி. சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், நிலைமை மாறும்.
எல்லாம் அதை விட்டுடுறது, ஊராக போய் புலம்புறது, எனக்கு இன்னும் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு. புலம்புன இருக்க பெருசாகிடும். ஆண்டவரை மையப்படுது, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நான் உங்கள் பிள்ளை, எனக்கு இப்படியே விட்டுருவீங்களா அப்படி சொல்லலை. வனாந்தரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கஷ்டத்தின் மத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சூழ்நிலை நெருக்கடியாக வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆண்டவரை மையப்படுத்தினே இருக்கணும். சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, அவர் முகத்தை பாரு, தைரியம் வந்துடும், உனக்கு பலன் வந்துடும். சூப்பராக நிற்ப அப்படியே சூழ்நிலையை பார்த்து. பாட்டு மட்டும் பாடுறோம், உந்தன் தயவால் மலை போல் நிற்க செய்தீர். எங்கே நிற்கிற நீ? போய் பாட்டு பாடினுக்கிற. சின்ன சூழ்நிலை தோண்டு விழுந்துடுற, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எங்கே இருக்கிற ஆண்டவர், ஏன் என்ன இப்படி ஆண்டவர் விட்டாரு, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? கண்டிப்பாக ஆண்டவர் சந்தோஷப்படவே மாட்டார், உன்னை பார்த்து அவமானப்படுவார். இந்த ஊருக்கு முன்னால் இது விசுவாசின்னு நிற்க வச்சா எல்லாத்துக்கும் புலம்பினுக்குது, ஊராக போய் புலம்புது அப்படின்னு. உனக்கு அற்புதமே நடக்காது. நீ அதுக்கு மாற யாராவது உன்னை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாது, ஏன் கேட்குறீங்கன்னு அதை என்னை கர்த்தர் ஒரு குறைவு இல்லாமல் வச்சிருக்காரு, என்னை அற்புதமாக நடத்துகிறாரு, என்னை அதிசயமாக நடத்துகிறாருன்னு சொல்லிப்பார். அப்படியா சொல்கிறோம் நம்ம? ஏன் கதையை ஏன் கேட்குறீங்க வச்சுக்கினே சில பேர், ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாதான், யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம பஞ்சவாசமே போடணும். அப்படியே தலை வாருவதில்லை, ஒரு நீட்டான ட்ரெஸ் பண்ணுறதில்ல. ஆலயத்துக்கு வருகிறோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், வெளியில் போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா எனக்காக நான் போடலை, என்னை பார்க்குறவங்க நான் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டுடைய பிள்ளை என்பதை பார்க்கணும். இவங்க எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன உங்களை நான் எப்பவுமே ஹீரோ மாதிரியே பார்க்குறேன்னு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஹீரோ மாதிரி பார்க்கறதுனால. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவன். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துகிற மாதிரி நான் போனேன்னா என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் அவரை மையப்படுத்தணும். மைண்ட் அது இருக்கணும். நான் யாருன்னு காட்டுறதுக்கு இல்லைங்க, அவர் யாருன்னு காமிக்கணும். அப்போ யார் உங்களை கேட்டாலும் விசாரித்தாலும் நல்லா இருக்கீங்களா, ஒரு குறைவில்லைன்னு சொல்லி பாருங்கள். இதை என் வாழ்க்கையினுடைய கொள்கையாகவே கடைபிடிக்கிறேன். யாராவது தப்பி தவறி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னன்னு எப்படி இருக்கீங்க, அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு ஒரு குறைவில்லை, கர்த்தரை அற்புதமாக நடத்துகிறார். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. எங்கேயும் போய் புலம்பாதே. ஸோ வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. எபிரேயர் 3:8. இப்போ 17க்கு வாங்க. யாத்திரை 17:3. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினாலே கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர் என்றார்கள். இது பெரிய தப்புங்க. இது ஊழியக்காரர்கிட்ட எப்படி பேசணும், ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணிகளானபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவங்க சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்கணும். 4ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றார். அப்படின்னா எந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க பாருங்கள் ஊழியக்காரர். அப்போது 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நான் சொல்கிறேன் பாருங்கள், சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது, பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் போது, எல்லாம் நெகட்டிவாக இருக்கும்போது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது. பத்திரமா பார்த்துக்கோ. சில பேர் பிரச்சனை வந்து அழுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த கண்ணீரை தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், இந்த சூழ்நிலையில் என்னை நிற்க வச்சிருக்கிறீர். வேற யாராக இருந்தால் செத்தே போயிருப்பாங்க. நான் உங்களை திடனாய் பற்றி கொண்டு நிற்க வைத்திருக்கிறேன். நான் நிற்பேன். சொல்லுங்க, நான் நிற்பேன். ஏன்னா எனக்கு முன்னால் நீங்கள் நிற்பீங்க. ஹல்லேலூயா. எனக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறதுனால நான் நிற்பேன். கர்த்தர் நிற்பார். 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம். இதுதான் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உங்கள் கூட இருப்பாருங்க. கவலையின் மத்தியில் உங்களோடு இருப்பார், நெருக்கமான சூழ்நிலை மத்தியில் உங்களோடு இருப்பார், போராட்டத்தின் மத்தியில் உங்களை இருப்பார். இருக்கிறாரான்னு மட்டும் நினைச்சிடாத, இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ கூட அவர் உங்க கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் சொன்ன கர்த்தர்
வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம் அந்த காலை வேளையில். ஆண்டவருக்கு முன்னால் நம்மளை தாழ்த்தி செபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் மர்வமாக்கப்பட்டு ஒரு குத்தல், ஒரு உணர்த்துதல். வனாந்திரத்தில் கோபம் மூட்டாத. சோதனை வரும்போது ஒரு நாளும் கடினப்படாத. சோதனை நல்லது. சோதனை உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை தரமானவர்களாய் ஆக்குவதற்கு. ஹல்லேலூயா. சோதனைலாம் முடிஞ்ச பிறகு நீ இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். உன் விசுவாசத்துக்கான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து தேவ பிரசன்னத்தில் நிற்கிறோன்றதை மறந்துடாதீங்க. we are standing in the presence of God. தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவார். அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னால, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நீ சிறையிருப்பில் இருந்தால் நம்பிக்கையோடு கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்புவார். இன்னைக்கு சொல்ற உன் சூழ்நிலை மாறும். உன்னுடைய கடினமான சூழ்நிலை மாறும். உனக்கு ஒரு நல்ல சூழல் உண்டாகும். உனக்கு எதிர்காலம் உண்டு. கர்த்தர் உன் பாலான ஸ்தலங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் சூழ்நிலை மாற்றுவார். ஆனால் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. உன் மேலே ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவராக உன்னை மாற்ற நினைக்கிறாரு, உன்னை சரிப்படுத்த நினைக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ரோமர் 2ஆம் அதிகாரம் 4-11 வரை உள்ள வசனங்கள், அதில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. அல்லது தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று நீ அறியாமல் இருந்தா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கோபாக்கின நாளில் உனக்கு ஆக்கினையை குவித்து கொள்ளாத. உன்னை கர்த்தர் ஏவுகிறார். இந்த காலை வேளையில சரிப்படுத்த விரும்புகிறார். கஷ்டம் வரும்போது முகத்தை ஒரு நாள் இறுக்கமா வைக்காத. கர்த்தரை துதி. இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை இழந்தது காரணம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன சூழ்நிலைகளை நம்ம முறுமுறுத்தது, சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆண்டவரை பரீட்சை பார்த்தது. அவர் உன் பக்கத்தில் நிற்கிற தேவன். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உன் பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை முறுமுறுக்காதபடி, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை ஆண்டவரே அப்பா நான் உங்களை ஆண்டவரே கசந்து கொள்ளாதபடிக்கு விசுவாசிக்க பொறுமையோடு இருக்க. ஓ ராமா சாந்தா ராமா ஸ்ரீதா ரப 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 ரப. ஆவியான உங்களை உணர்த்துற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிறவனாய் என்னை மாற்றுங்க. மகிமையை தேடுகிறவனாய், கனத்தை தேடுகிறவனாய், அழியாமையை தேடுகிறவனாய் மாற்றுங்க. சோதனை நாளிலே என் இருதயத்தை நான் கடினப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து செல்ல போறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. அபாத்திரமா இதில் பானம் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப பர்ஃபெக்ட்ன்ற எண்ணத்தோடு இங்கே வராத. என் குறையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. என் குற்றங்கள் எல்லாம் நீக்கும் ஆண்டவரே. என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆண்டவரே. என்னை உணர்த்தும் ஆண்டவரே. சொல்லுவோமா இன்னைக்கு? ஹல்லேலூயா. என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. என்னை உணர்வுள்ளவனாக்கும். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக நிற்கும் பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதானே சிஸ்டர் ஜாய் சிஸ்டர் வருவாங்க. அதாவது பரமானந்தம் ஐயா அவர்களுடைய துணைவியார். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து இந்த கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக ஒரு ஜெபம் செய்வார்கள். எல்லாம் நம்ம எல்லா உணர்வோடு நிற்போம், தெய்வ சமூகத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 23
31வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பயபக்தியோடு கேளுங்கள். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எடுத்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் நேல் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ண போகிறதான, புசிக்க போகிறதான நம்மை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய இயேசு நல்லவர். நாம் கேட்ட வார்த்தையின்படி அவர் நல்லவராகவே இருக்கிறார். நாம் அவரை நல்லவர் 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 என்று சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை நம்ப 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 அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவரை விசுவாசிக்க, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஜீவாதிபதியாகிய இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நமக்காக இரத்தம் சிந்தினாரு, நமக்காக பாடுகளை சகித்தாரு, மரணத்தை அடைந்தாரு, மீண்டும் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். நமக்காய் அவர் வரப்போகிறார். நாம் அவரை சந்திப்பதற்கு, அவரோடு கூட இருப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கும்படி இந்த நாளிலே தாமே அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற புசிக்கிறதான நம்மை சரி பண்ணும்படியா, இன்னும் பரிசுத்தமாய் நம்மை மாற்றும்படியா கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக ராஜா நீர் மரித்திருக்காவிட்டால் இந்த நாளிலே நாங்கள் இப்படி இருக்க முடியுமாப்பா? எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்து இராவிட்டால் நாங்கள் இப்படி நிற்க முடியுமா? எங்கள் மீது என்ன பாசம் பிதாவாகிய தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காய் அனுப்பினீரே, உமக்கு கொடான கொடி நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. இப்பொழுது எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா. இன்னும் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து நாங்கள் பரிசுத்தத்தோடு கூட ராஜா ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே கலந்து கொள்ள, அதை நாங்கள் எடுப்பதற்கு தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ சஞ்சலங்கள் நீங்க பிராண ஸ்நேகிதருண்டே, பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சொருகா
ஊக்கமான ஜெபத்தால் இந்த காலை வேளையில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம், மனசில் கரையான காரியங்கள் எல்லாத்தையும் கத்தருக்கு அறிக்கையிடுங்க. இந்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். கையில் நீங்கள் வைத்திருக்கிற இந்த அப்பம் உங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம் நினைவு கூறுங்கள். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களாக நமக்கு பதிலாக அவர் நீதி உள்ளவராய் தம்மையே பலியிட்டார். ஹல்லேலூயா. இது சாதாரணமானதல்ல. இது அஜாக்கிரதையாக யாரும் இதை கை கொள்ளாதபடி மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு முன்னால் என் குறை எதுவாக இருந்தாலும் எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க அப்பா. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே. இந்த காலை வேளையில் எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே, எங்களை புதிதாக்கும் ஆண்டவரே. பாவத்தை உணர்ந்து, தவறை உணர்ந்து, மனசில் வருத்தம் தெரிவித்து உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளை சுத்திகரியும் அப்பா, சுத்திகரியும். யாரும் உங்கள் பாத்திரத்தில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாதபடி தங்களை தாங்களே நிதானித்தறிந்தவர்களாக, கசப்பு வைத்துக்கொண்டு, வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, பகையை வைத்துக்கொண்டு இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாத, ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக கோபாக்கினை நாளிலே கோபாக்கினை குவித்து கொள்ளாத, எல்லாத்தையும் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அறிக்கையிடு. எல்லா அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிற வசனத்துக்கு, கிருபையுள்ளவருடைய வசனத்துக்கு சாந்தமாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொன்ன பிறகு நான் இனி பகையோடு இருக்க மாட்டேன், கசப்போடு இருக்க மாட்டேன், வைராக்கியத்தோடு இருக்க மாட்டேன், பெருமையோடு நடக்க மாட்டேன், ஆண்டவருக்கு முன்னாலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு பொருத்தனையோடு நம்ம எல்லாரும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். ஒரு மனதோடு புசிப்போம். ஓ சாரி, யாருக்கு வரல? ஒருத்தருக்கு வரலையா? கொண்டு போங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி கொடுக்கும்போது தயவுசெய்து எல்லாம் உள்ளே வந்து பந்தி எடுங்க. கடைசி மினிட்ல எனக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாம் தயவுசெய்து கலைந்து போகாதீங்க, தேவ பிரசன்னத்தில் இருங்க. ஜெபம் பண்ணி முடித்த பிறகு ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் கடந்து போகலாம். கடந்து போய் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் அகாப்பே வாலிபருடைய ஃபெய்த்ஃபுல் ஃபீஸ்ட் நடக்குது. அதில் நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டு எல்லா கண்களை மூடி, இன்றைக்கி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு நீர் அனுப்பி எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கி, ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இடறி போகாதபடி உம்முடைய தயவு எங்களை இந்த நாளிலே
உயிரோடு வைத்திருக்கிறது. உம்முடைய தயவுனாலே நான் நல்ல நிலையில் இருக்கிறேன். நான் குணப்படும்படி உம்முடைய வசனம் என்னை ஏவுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, மனசை கடினப்படுத்தாதபடி, ஆண்டவரே சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்ய, சோர்ந்து போகாமல் நாங்கள் நன்மையை செய்ய எங்களை பலப்படுத்துங்க. விசுவாச குடும்பங்கள் கட்டப்படட்டும். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் கட்டுங்க. கிருபையினால் மூடுங்கப்பா. வந்த ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்தது நல்லது என்று உணரத்தக்கதாக ஒவ்வொருவரும் இங்கிருந்து போகும்போது மர்வமாக்கப்பட்டவர்களாக, உம்முடைய வல்லமையால் தொடப்பட்டவர்களாக கடந்து செல்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவ நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஒரு பாடலை பாடுவேன். நான் ஃபுல்லாக பாடுறேன். நான் ஒரு 2 அடி பாடினோன்னு நீங்கள் போய் ஃபெய்த்ஃபுல் ஃபீஸ்டில் சாப்பிடும்போது வாங்க, அதை தானும் பாடிக்கிட்டே இருப்பேன். ஜெப நேரத்தில் நான் எப்போவுமே ஒரு கீர்த்தனையிலேருந்து ஒரு பாட்டை பாடுவேன். அதே மாதிரி முடிகிற நேரத்தில் உங்களுக்கு கீர்த்தனையிலிருந்து ரொம்ப அருமையான ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நல்ல கருத்து நிறைந்த பாடல். வந்தனம் வந்தனமே தெய்வ துந்துவி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வலமாய் காத்த எம் துரையே மிக தந்தனம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துவி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வலமாய் காத்த என் துரையே மிக தந்தனம். இதுவரையில் எமையே வலமாய் காத்த என் துரையே மிக சந்தனம். சந்ததம் சந்ததமே, எல்லாரும் பாடுங்க. எங்கள் தகுநன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரதியே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து நம் செய்கையில் தயை கூர் சூரதியே.
துந்துபிகொண்டிதமே இதுவரையில் எமையே பலமாய் காத்த எம் துறையே மிக இதுவரையில் எமையே பலமாய் காத்த எம் துறையே மிக சர்வ ஞானமும் எங்கள் ஊழேந்திரியம் யாவையும் பார்த்தார் ஒப்பே தரும் காவலே தரும் புகழ் துதித்தே ஒப்பே தரும் புகழ் துதித்தே வந்தனம் வந்தனமே தேவ துந்துபிகொண்டிதமே இதுவரையில் எமையே வலமாய் காத்த எம் துறையே மிக இதுவரையில் எமையே வலமாய் காத்த எம் துறையே மிக மாறாபுரணனே எல்லா வருடங்களிலும் மேன்மை உந்தன் வாக்கு தவறா தருளி பொழிந்தேட்ட வல்லாவிக்கும் மாறாபுரணனே எல்லா வருடங்களிலும் மேன்மை உந்தன் வாக்கு தவறா தருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே வந்தனம் வந்தனமே தேவ துந்துபிகொண்டிதமே இதுவரையில் எமையே வலமாய் காத்த எம் துறையே மிக இதுவரையில் எமையே வலமாய் காத்த எம் துறையே மிக சந்ததம். Hallelujah. God bless you.